நாளைய நாள் சித்திரை புத்தாண்டு, அதுக்காக யாழ்ப்பாணம் நகரப்பகுதி அப்படியே பரபரப்பாகவே இருக்கும். அண்ணா எங்கே அந்த சுத்துற ஸ்டேரிங்க காணையில? ஓ இது ஸ்டேரிங் இல்லை, மோட்டர் சைக்கிள் மாதிரி. அண்ணா என்னோட செல்ஃபி இருக்கணும் போல இருக்கா அவங்களுக்கு? ஓடியாங்க. $1,50,000 காசு வருது. அப்போ எந்த என்னடா போனீங்க? 350 நிறைய பேர் வந்து விசிட் விசாவில் கனடாவுக்கு போய் நிற்கிறார்கள். புத்தாண்டு கொண்டாட்டமே அங்கதான். ஆனால் ஒரு உடுப்பெடுக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவாகும்னு எனக்கு தெரியாது. கனடாவில் ஒரு உடுப்பெடுக்க எவ்வளவு செலவாகும்? ஐயோ தம்பிக்கு அடிச்சு போடு, இதை வெட்டி விடு. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 13ஆம் நாள் 4ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு மாலை 4:30 ஆகுது. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நகரப்பகுதிக்கு போய் யாழ்ப்பாணம் நகரப்பகுதி எப்படி இருக்குன்றதை காட்ட போகிறோம். ஏற்கனவே ஒரு தடவை காணொளி போட்டிருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நெருக்கமான மக்கள் தொகை இருக்கிற நேரம் போய் காட்டுங்கன்னு நிறைய பேர் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். நாளைய நாள் சித்திரை புத்தாண்டு, அதுக்காக யாழ்ப்பாணம் நகரப்பகுதி அப்படியே பரபரப்பாகவே இருக்கும். மத்தியான வேளையில் போயிருந்தால் இன்னும் பரபரப்பாக இருக்கும். சில வேளைகளில் மாலை வேளையில் தான் மக்கள் வெயில் இல்லைன்றதுக்காக வருவார்கள். கொஞ்சம் நல்லா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். எனவே இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நகரப்பகுதிக்கு போக போகிறோம். உந்துருளியில் பைக்கில் போக போகிறோமான்னு கேட்டால் இல்லை, இன்றைக்கு வந்து முச்சக்கர வண்டியில் போக போகிறோம். எப்படி போகலாம்னு யோசித்த இடத்த ஒரு முச்சக்கர வண்டி ஓட்டுநரை தொடர்பு கொண்ட நேரம் அவர் வந்து எங்களை கூட்டி கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். முதல்ல அவருடைய அந்த பயண அனுபவங்கள் தொடர்பாக கேட்டறியலாம். வணக்கம். 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 நீங்கள் எவ்வளோ காலமாக முச்சக்கர வண்டி ஓட்டுனர்? நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட எப்படி ஒரு 8 வருஷம். 8 வருஷம். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம்? நல்லா இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் நாட்டின் சுச்சுவேஷனால பெட்ரோல் எல்லாம் சரியான இல்லை. முதல் 150 ரூபா, நார்மலாக 120, அந்த 5 ரூபா 10 ரூபா கூடும் குறையும். சராசரி ஒரு 150 ரூபாயில இருந்தது. இப்போ 365 ரூபாய்க்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, டவுன் பண்ணுங்கல்ல. அதான் மாதம் எவ்வளவு உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களால்? ஒரு 5000 ரூபா உழைக்கலாம் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 5000 ரூபா? என்ன $1,50,000 காசு வருது? அப்போ எந்த என்னடா போனீங்க? ஆட்டோ எடுத்தது இப்போ எதுனா ஆட்டோ ஓடுறது எடுக்கல. சரி, வீட்டு தேவைக்கு தான் எடுத்தது. எவ்வளவு காசு வேண்டுறீங்க? நார்மலாக இப்போ யாழ்ப்பாணம் போய் வேண்டாம் 2500. இப்போ எங்கே பைக்கில் போட்டாது? இதை விட பைக்கில் போனால் இப்போ 3 பேர் 4 பேர் இல்லை. அப்போ நாங்கள் வேற ஒரு மாவட்டத்துக்கு போய் சுற்றி காட்டுவோமா ஊரை? அதான் சுற்றி காட்டுவோம். அதான் இன்றைக்கு போடுற வீடியோ வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்க. மகுழுந்தில் போன நேரம் எல்லாம் மணலுக்குள்ளே புதஞ்சு கார், அதில் அதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு என்னோட கதைச்சதால். அந்த நேரமெல்லாம் அப்படி புதஞ்சு சரியாக கரைச்சல்பட்டேன் நான் ஒரு நாள், எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு தான் அதை விற்க வேண்டி வந்தது. இப்போ முச்சக்கர வண்டியில் போகிற நேரம் ஏதாவது குட்டி ஒழுங்குகளுக்குள்ளேலாம் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கு. அனுபவம் இருக்கு அவங்களுக்கு? போகும். சரி. அப்போ நாங்கள் எங்கே போவோம், அங்கே போவோம் நாங்கள். சரி. அப்போ திருப்பி இந்த குளக்கட்டில் எல்லாம் நாங்கள் ஏற்றுருந்தாங்க. அது குளக்கட்டில் ஏற்றிலாதான்னா நாங்கள் இறங்கி தான் நடக்கணும். குளக்கட்டில் ஏற்றினா அப்புறம் குளத்தோட போக வேண்டியாங்க. நல்ல நகைச்சுவை, பின்னர் சிரிக்கப்படும். அண்ணா எங்கே அந்த சுத்துற ஸ்டேரிங்க காணையில? ஓ இது ஸ்டேரிங் இல்லை, மோட்டர் சைக்கிள் மாதிரி. இது கார் இல்லையா? கார் தான். நார்மலாக ஏசி எல்லாம் பெறும். முச்சக்கர காரா? முச்சக்கர கார். சரி, போவோமாங்க. எங்களுடைய வீட்டில் இருந்து இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கி போய்கொண்டிருக்கிறோம். பிரதான வீதியில் ஏறுறோம். இந்த வீதிக்கு என்ன பேர்? என்ன? பருத்தித்துறை வீதி. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி. இப்போ சித்திரை புத்தாண்டுன்றதுக்காக அதிகமான மக்கள் கூட்டம் இருக்குமென்று நான் யோசித்தேன். ஆனால் ஓரளவு தான் இருக்குது. இருந்தாலும் நகரப்பகுதியை நெருங்குற நேரத்தில் தான் அதனுடைய மாற்றங்கள் தெரிய வரும். என்ன ஆனால் இது எரிபொருள் நிரப்பணுமா? பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் அடிக்கணும், கட்டாயம் அடிக்கணும். ஆனால் இது எவ்வளோ ஓடும் என்ன ஒரு லிட்டர் பெட்ரோலில்? சில பேர் 25 நேரம், சில பேர் 30 நேரம், சில பேர் 18 மணி நேரம். என்ன 10க்கு மூடலாம் நாங்கள். அதுக்கு அங்கே அடிக்கல தானே? என்ன நீங்கள் இஞ்சால திருப்புங்க பாருங்க இந்த எரிபொருள் நிரப்பு நிலையம். அண்ணா என்னோட செல்ஃபி எடுக்கணும் போல இருக்கா அவங்களுக்கு? ஓடியாங்க. அண்ணா இப்போ நேரம் இல்லைன்னா பிறகு ஒரு நாளைக்கு நீங்கள் அவசரப்படுத்துறீங்க. சரி வாங்க, ஒரு அக்கௌண்ட் எடுத்து போட்டு விடுங்க. சரி,
திருப்பட்டி எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து 4:40 4:50 தான் வெளிக்கிறது. பாருங்க, நாங்கள் இப்போ அளவான வேகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? 40. நாங்கள் இப்போ கல்வியங்காடு நகர பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பகுதியில் உடுப்பு கடைகள் குறைவாக இருக்கிறதால இந்த நகரம் ஓரளவான சனப்பிழக்கத்தோடு இருக்கும். யாழ்ப்பாணம் நகரப்பகுதி நல்லூரை தாண்டி போகும்போது தான் இன்னும் அதிகமான மக்கள் கூட்டத்தை எங்களால் பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அதோட நாங்கள் வார நேரத்துக்கு கூடுதலாக எல்லாரும் உடுப்படுத்தி கொண்டு வீட்டை போடுவார்கள். ஆனாலும் வெயில்ன்றதால கூடுதலாக மாலை வேளையில் தான் வந்திருப்பார்கள். பெண்கள் 2 நாளைக்கு முதல் வந்தால் தான் உடுப்படுக்கலாம். ஏன் சொல்லுவா, ஐயோ இது வேண்டாம், ஐயோ இது வேண்டாம், என்ன சொல்றது, 5-6 கடைக்கு போவீனா கடையில் பார்த்துட்டு அங்கே கடைசியாக போய் எடுப்பீங்க. இந்த சந்தியால் இடப்பக்கம் திரும்பி போனால் செம்மணி ஊடாக A9 பிரதான வீதியில் போய் ஏறலாம். நாங்கள் நேராக தான் பயணம் செய்யணும். நல்லூர் கோயில் அடிக்கு வந்துட்டோம். நிறைய வாகனங்கள் தரித்து நிற்குது. எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள். நாளைக்கு புது வருடம் என்பதால் நாளைக்கு இன்னும் அதிகமான மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியும். பாருங்க, சின்ன சின்ன உடுப்பு கடைகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு உடுப்பு கடைகளுக்குள்ளேயுமே நிறைய பேரை பார்க்க முடியுது. நல்லூர் அடியில் குறிப்பிட்ட சில உடுப்பு கடைகள்லாம் இருக்குது. இந்த பகுதியில் உடுப்பு கடை குறைவு. அதில் இருக்கிற உடுப்பு கடைகளை பாருங்க, நிறைய பேர். ஓ, பார்த்தீங்களா, நாளைக்கு புத்தாண்டுன்றதால இன்றைக்கு எல்லா இடங்கள்லையுமே உடுப்பு வாங்குறதுக்கு தான் போய் நிற்பார்கள். அதை வச்சு ஒரு மீம் ஒன்று செய்திருக்கிறார்கள். அந்த மீமை எனக்கு ஒரு அண்ணன் அனுப்பியிருந்தார். அந்த மீமை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துடுது. அது என்ன மீம்ன்றதை காட்டுருந்தாங்கோ. இதில் பாருங்கோ, யாழில் சோபை இழந்த புத்தாண்டு கொண்டாட்டம், கடைகள் வெறிச்சோடின செய்தி. அது பாருங்க, குறைவான மக்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. கீழே யாழ்ப்பாணி சென்று போட்டு எழுதி இருக்குது. நாங்கள் தான் கனடாவுக்கு ஷாப்பிங் பண்ண வந்துட்டோமே என்று எழுதி இருக்குது. இதை பார்த்த உடனே உண்மையிலே சிரிப்பு வந்துடுது. என்னென்னா, நிறைய பேர் வந்து விசிட் விசாவில் கனடாவுக்கு போய் நிற்கிறார்கள். புத்தாண்டு கொண்டாட்டமே அங்கே தான். ஆனால் ஒரு உடுப்பெடுக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவாகும்னு எனக்கு தெரியாது. கனடாவில் ஒரு உடுப்பெடுக்க எவ்வளவு செலவாகும்? $100. அது எவ்வளோ இங்கே? 24,000. 24,000 இங்கே 5 உடுப்பெடுக்கலாமே. என்ன, அங்கத்தைய சூழ்நிலையோட பார்க்க சரிதான். என்றாலும் நாங்கள் இங்கேருந்து ஷாப்பிங்கு போனால் கரைச்சல் தானே. என்ன, கனடாவுக்கு போய் ஷாப்பிங் இப்போ விசிட் வீசாவில் போகிறார்கள். எப்படியும் கூடுதலாக வந்து தானே போயிடணும். இப்போ அது ஒரு ஷாப்பிங் மாதிரி தான் பார்க்கலாம். இப்போ இவர் வந்து ஷாப்பிங்கு போய் அங்கே எத்தனை உடுப்படுத்துங்க? 6 மாதம் நினைக்க. சரி சரி, அது இப்போ சரியான செலவு தானே. என்ன, ஏன் இதை நான் காட்டியிருக்கிறேன்னுண்டா, குறைவான மக்கள் கூட்டமாக இருக்குதுன்னு இதில் போட்டிருக்கு. ஒரு வேளை உண்மையில் குறைவாக எல்லா மீமுக்காக செய்தார்களோ தெரியல. போய் பார்ப்போம். உண்மையில் குறைவா? ஏன் வந்தானே? சரி, நாங்கள் இருக்கா போய் பார்ப்போமாங்க. நிறைய குளத்தடிக்கு வந்துட்டோம். அதில் போகிற ஜீப்பை பார்க்க எனக்கு ஆசை. அப்படி ஒரு ஜீப் ஒன்று வாங்குவோம்ட்டு. இங்கே எப்போ வெறும் புதுசாக என்னடா பக்கத்தில் முச்சக்கர வண்டியில் வந்த அக்காக்கள் உள்ளுக்கு இருந்து சிரிச்சவே. அப்போ நாங்கள் சிரிக்க இன்னும் கூட சிரிச்சுக்கிட்டு. அதான் நாங்கள் இன்னும் கூட சிரிச்சோம். நாங்கள் நாரியகுளம் சந்தையில் இப்படித்தான் இருக்கும். யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு போக போகிறோம். இப்படி நேராக போனால் வேம்படி சந்தையால் வலப்பக்கம் திரும்பி மைய பகுதிக்கு போவோம். எல்லா உடுப்பு கடைகளுக்குள்ளேயுமே வளமையை விட அதிகமான மக்கள் தான் இருக்கு. சரியான குறைவு தான் மக்கள். என்ன உண்மையிலேயே நாங்கள் இப்போ
இப்போ உடுப்பெடுக்கிறது புது வருடத்துக்கு உடுப்பெடுக்கிறது மிக குறைவு, அதை வெளிப்படையாக சொல்கிறேன்னா. ஆனால் நாங்கள் உடுப்பு தேவைப்படும் போது எடுப்போம். ஆனால் புது வருடத்துக்கு இப்போ எடுக்கிறது குறைவு. முந்தைய என்ன புது வருடம் என்றாலே முதல் நாள் உடுப்பெடுக்கிறதுக்கு வந்துடுவோம். இதில் பாருங்கோ, இதுக்குள்ளே அங்கால போனால் உடுப்பு கடை இருக்குது. இதால் நேரவா போகிறீங்க? சரி, வேலை பக்கம் திரும்ப பார்ப்போம். யாழ்ப்பாணம் நகரப்பகுதி. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இல்லை, நிறைய பேர் வந்து போகிறார்கள். இந்த இடம் தான் நெரிசல் கூடின இடம். எல்லாருடைய கைகளிலேயுமே உடுப்பு பைகள் தான். உடுப்பு எடுக்க வந்தால் உடுப்பு பை இல்லாமல் என்ன வருவேன். இந்த பகுதியில் உடுப்பு கடைகள் குறைவு. இங்கே கூடுதலாக நவீன பொருட்கள், நகை கடைகள், பொதிகள் சேவை, 1-2 ஐஸ்கிரீம் கடை அப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் இடப்பக்கம் திரும்ப போகிறோம். இது கஸ்தூரியா இருக்குது. இடப்பக்கம் திரும்பி நவீன சந்தை வீதிக்கு விட போகிறோம். எல்லாம் மின்சார நிலைய வீதி எல்லாம் என்ன. இந்த பகுதியிலேயும் உடுப்பு கடைகள் குறைவு. இது காங்கேசன்துறை வீதி. நாங்கள் யாழ்ப்பாண நகரப்பகுதிக்குள்ளே நிற்கிறோம். திரும்பி போனோம்னா காங்கேசன்துறைக்கு போகலாம். இந்த பகுதியில் உடுப்பு கடைகள் மிக குறைவு. எங்கேயாவது திக்காமன் ரெண்டு இருக்கும், மற்றபடி குறைவு. இதில் பாருங்கோ, சாரம் 1000 ரூபா 2. பார்த்தீங்களா, உடுப்பு கடைகள் தொடங்குது பாருங்கோ. நிறைய நேரம் எடுக்கும். ஏன்னா பரபரப்பு கூடின இடம். தெருவோர கடைகளை நீங்கள் இன்றைய நாளில் பார்க்கலாம். இது நேராக போனோம்னா வைத்தியசாலை போகலாம். இந்த பகுதிகளில் கூடுதலாக கருவாட்டு கடைகள், அப்படி தான் கருவாட்டு கடை தான் கூடுதலாக இந்த பகுதியில் இருக்குது. அதை தாண்டி நிறைய அலங்கார பொருட்கள் வாங்குகிற கடைகள் எல்லாம் இருக்குது. அதாவது இலத்திரனியல் பொருட்கள் எல்லாம் இந்த பகுதியில் வாங்கலாம். புத்தாண்டுன்றதால இதில் இலத்திரனியல் பொருட்கள் வாங்குறது, நகை வாங்குறதை விட உடுப்புகள் தான் அதிகமாக வாங்குவார். இது சுற்றுவட்ட வீதி என்று சொல்லுவார்கள். இதுதான் போட்டிருக்குதுல. இந்த பகுதியில் பாருங்கள், நிறைய உடுப்பு கடைகள் போடப்பட்டிருக்குது. இங்கே தான் அதிகமான மக்கள் வந்து உடுப்புகள் வாங்கி கொண்டு போகிறத அவதானிக்க முடியுது. ஏன்னா நிறைய இடங்களில் இந்த மலிவாக விற்பனை செய்கிறார்கள். இப்போ இந்த பகுதியில் பாருங்கள், சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் இதை எடுத்தாலும் 100, 150, 200 போய் கொண்டு இருக்குது. அதை தாண்டி சின்ன சின்ன உடுப்புகள், குட்டி பிள்ளைகளுக்குள்ள உரிய உடுப்புகள், ஒரு திடீரென்று போடப்பட்ட கடை. நவீன பேருந்து நிலையம். இது என்னென்னு சொல்கிறதானே இந்த வீதியை புதுசாக போடப்பட்டது. இதுக்குள்ளே நிறைய பேர் உடுப்பு கடைகள் வச்சிருக்கிறார்கள். மலிவாக வாங்கலாமா? இந்த பகுதி மலிவாக வாங்கலாமா? மெதுவாக போகணும், நிறைய பேர் நிற்கணும், மாறிக்கு தட்டி போடாது. இந்த பகுதியில் தான் அதிகமான மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியுது.
எல்லா உடுப்பு கடைகளுக்குள்ளேயும் ஆப்பிள் தான். இந்த இடத்துல மலிவு விற்பனை. வாங்க 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 ஓடியாங்க மலிவு விற்பனை 3600 ரூபா ஓடியாங்க. இந்த வீதியில் இரண்டு பக்கமுமே உடுப்பு 350 அலஸ்டின் ராக் சும்மா நகரம் பார்ப்போம் வந்தேன். சரி புத்தாண்டு வாழ்த்துக்கள் முன்கூட்டியே. சரி. நிறைய பேர் இந்த பகுதியில் கடை வைத்திருக்கிறார்கள். புத்தாண்டு ஏதாவது தீபாவளி அந்த மாதிரி வந்தாலே இந்த பகுதியில் தான் அதிகமாக மக்கள் கூட்டம் இருக்கு. நாங்கள் வைத்தியசாலை வீதியில் வந்து அப்புறம் நாளை இப்போ இடப்பக்கம் திரும்புவோம். இந்த பகுதியில் பாருங்க குறைவாக தான் இருக்குது மக்கள் கூட்டம். ஆனால் எங்க மக்கள் கூட்டம் இருக்குன்னா பெர்மனண்ட்டுக்குள்ளே தான் அதிகமான மக்கள் கூட்டம் பாருங்க. எல்லா பேருந்துகளுக்குள்ளேயுமே நெருக்கடியான மக்கள் தான். கூட்டம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் முச்சக்கர வண்டிகள் தரித்து நிற்குது. இது பண்ணால் நீங்கள் முச்சக்கர வண்டி தொடர்பு கொள்ளலாம். சைந்தன் ட்ராவல்ஸ். இதால் வலப்பக்கம் திரும்ப போகிறோம். நாங்கள் இப்போ பயணம் செய்கிற இந்த வீதியிலையுமே பாருங்க நிறைய உடுப்பு கடை. தம்பி இது உடுப்பு கடையாண்டு நீங்கள் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தூரம் போனால் தான் வரும், இனித்தான் வரும். சரியான பழக்கமாக தான் இருக்குது, மக்கள் பழக்கம் கூடமாக தான் இருக்குது. எல்லா உடுப்பு கடைகளுக்குள்ளேயுமே குறைந்தது 5 பேராவது நிற்கிறார்கள். கடையில் வேலை செய்கிறவர்கள் எல்லாம் உடுப்பு வாங்க வந்தவர்கள். சில உடுப்பு கடைகளில் வாடிக்கையாக வந்து போகிறவர்கள் இருக்கிற உடுப்பு கடைகளில் சரியான நெருக்கடியாக இருக்குது. பார்த்தீங்களா, சில பிரபலமான கடைகள் இளைஞர்கள் கூடுதலாக இந்த கடையில் தான் உடுப்பெடுப்பார்கள் என்று இருக்கும் தானே. அப்படியான உடுப்பு கடைகளில் அதிகமான மக்கள் நெரிசல் இருக்குது. இப்போ நீங்கள் நேராக போங்க, நேராக என்ன மேலே பக்கம் திருப்பக்கூடாது, இது ஒரு வழிப்பாதை. மின்சார நிலைய வீதியால் பயணம் செய்கிறோம். தெருவோர கடைகளும் அதிகமாக இருக்குது. ஆமாம், வைட் ஆங்கிள் போடுறதால உங்களுக்கு சில வேளைகளில் மக்கள் நெரிசல் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பெருமளவான மக்கள் நெரிசல் இருக்குது. அம்மா அங்கே முன்னுக்கு வேறு இது மணிக்கூட்டு கோபுர வீதி அப்படி தான் போட்டு கிடக்கு. இந்த பகுதியில் பாருங்க நிறைய கடைகள் பூட்டி இருக்குது. புத்தாண்டுக்கு எல்லா கடைகளும் பூட்டி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடங்களுக்கு புத்தாண்டுக்கு முதல் நாள் வேலையிலேன்னு தான் சொல்ல முடியும். ஏனென்னா கட்டிட வேலைகளுக்கான ஹார்ட்வேர் கடைகள், அதே மாதிரி நிறைய இலத்திரனியல் கடைகள் இருக்குது. அதை தாண்டி வெவ்வேறு அதாவது உடுப்பு
உப்புக்கு அப்பாற்பட்ட கடைகள் தான் இந்த பகுதியில் அதிகம். அதனால இந்த பகுதியில் இருக்கிற கடைகள் எல்லாம் போட்டி இருக்கு. நாங்கள் மற்ற நாட்களில் வந்தால் திறந்து தான் இருக்கிறது, சனிக்கிழமை பின்னேறம் வேண்டாலும். என்ன வெள்ளை பக்கம் திரும்ப போகிறீங்களா? சரிங்க. இதெல்லாம் யாழ்ப்பாண நகர பகுதிக்குள்ளே தான் வரும். ஆனால் உடுப்பு கடைகள் மையப்பகுதியில் தான் இருக்குது. யாழ்ப்பாணம் நகர பகுதியை மேலோட்டம் அவங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். பிரதானமாக உடுப்பு கடைகளை தான் காட்டுறதுக்கு வந்தாங்க. உடுப்பு கடைகள் அதிகமாக இருக்கிற இடங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. இனி நாங்கள் இப்படி ஆரியகுளம் சந்தைக்கு போக போகிறோம். இப்போ ஆரியகுளம் சந்தையில் நிற்கிறோம். சந்தையால் இடப்பக்கம் போவோம். நாங்கள் இப்போ லிங்கத்துக்கு போக போகிறோம். வெள்ளை பக்கமே அப்போ வெள்ளை பக்கம் விடுங்கோணும். சரி சரி, அதுக்கு விடுங்கோணும். லிங்கம் ஐஸ்கிரீம் களைப்போடு வரும் உங்களுக்கு களைப்பாற்றுகிறது. யாழ்ப்பாணம் நகரப்பகுதி புத்தாண்டுக்கு முதல் நாள் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒவ்வொருத்தையும் ரங்கி கதைக்கல என்னென்னா, நகரப்பகுதியில் அண்ணன் உடுப்படுக்க வந்த நீங்கள் எவ்வளோ உடுப்படுக்க வந்த நீங்கள் கேட்கலாமா, சொல்லுவீனுமா? இல்லை, நான் சொல்லட்டேன். ஐயோ தம்பிக்கு அடிச்சு ஓடுங்க. சரி, நன்றி. இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெற போகிறேன். நாளைய நாள் புத்தாண்டு கொண்டாடுற நாளைய நாள் வந்து இந்த காணொலி நாளைக்கும் பார்க்கலாம். எனவே சித்திரை புத்தாண்டு கொண்டாடுற எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். சகிந்தன். இதை வட்டி விடு. நன்றி, வணக்கம்.